பென்னிக்கு திருமண காரியத்துக்காக ஸ்தோத்திரம் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம் வேலைகளை. கர்த்தர் நல்ல ஒரு பெண்ணையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் காண்பித்திருக்கிறார். அங்கே போகணும், வீட்டெல்லாம் பார்க்கணும், இந்த வருஷத்தில் அந்த வேலையை பார்க்கணும். இந்த வருஷத்துக்குள்ள அந்த திருமணத்து காரியத்தை கர்த்தர் குறித்த நேரத்திலே குறித்த காலத்திலே கர்த்தர் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஆமேன். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பன், நம்முடைய அன்பு போதகர், உங்களுக்கு எப்படி போதகரோ முதல்ல எனக்கு அவர் போதகர், அப்புறம்தான் அப்பா. உங்களை மாதிரி ஸ்தோத்திரம் எனக்கு அவரை போதகராக பார்க்கறது தான் எனக்கு ஒரு பெரிய கனம், ஆசீர்வாதம். ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா அப்பாவாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஸோ அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, அவர்களுடைய சரீர சுக பலனுக்காக கர்த்தர் இந்த 2020 முழுவதும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். ஆமாம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. Praise God, praise God, praise God. Thank you, Jesus. ஏன்னா நடந்த சூழ்நிலைகள், எவ்வளோ காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய பெற்றோரோடு நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, கர்த்தர் நம்முடைய தாய் தகப்பனோடு கர்த்தர் வைத்திருக்கிறாரே, ஒரு சேதமும் இல்லை அப்படின்னும் போது அதுக்குள்ள ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். எத்தனையோ பேர் தன்னுடைய தகப்பனை இழந்திருக்கிறாங்க இந்த காலத்தில். எத்தனையோ பேர் தன் தாயை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தாரை இழந்திருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு நியூ இயர் தான், பட் ஹாப்பி நியூ இயரான்னா தெரியல. அநேகருக்கு புது வருஷம் வந்துருச்சு, பட் மகிழ்ச்சியான புத்தாண்டு வந்துச்சான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை. எப்படி எங்களுக்கு மகிழ்ச்சி வரும்? புது வருஷம் வேணா அது தானாக வரும், ஆனால் இந்த வருஷத்தில் எங்கள் மகிழ்ச்சி அது இதன் நிமித்தம் நாங்கள் இழந்து நிற்கிறோம், எங்கள் குடும்பத்தில் இந்த இழப்பின் நிமித்தம் நாங்கள் வேதனையில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த புது வருஷத்தில் மகிழ்ச்சி இல்லாத எத்தனையோ பேர் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய கிராமத்திலே எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை மகிமையான ஒரு மகிமை விளங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு தந்தார். கர்த்தர் நமக்கு அப்படியே வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஆமென். Thank you Lord. இந்த வருஷத்துக்கு அப்பா நேற்று சொன்ன காரியம் அதான், மகிமை விளங்கும் மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த வருஷம் உங்க மகிமை விளங்கும்பா, ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமை விளங்க செய்கிற ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக கர்த்தர் நமக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு மகிமை விளங்க செய்கிற ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த 2021 தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. அதே போல நம்முடைய தகப்பனுக்காக, என்னுடைய அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய தங்கை, அவளுக்காக, அவளுடைய கணவருக்காக கர்த்தர், அவளுக்கும் லாக்டவுனில் பீலாக்கு எப்போ பாப்புல குழந்தை பிறந்தது? ஜூன் மாதம். அவளுக்கு ஜூன் மாதம் கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவளுக்கு 2 பையன், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கிறா. ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வேலை வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய அளவு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். போன வாரம் போய் தான் அந்த பெரிய கம்ப்யூட்டர் அதெல்லாம் போய் கொடுத்துட்டு லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதுவரை வீட்டிலேருந்து தான் வேலை செய்கிறார்கள். ஆனால் வருகிற இந்த வருஷம் கர்த்தர் எப்படி அவர்களை நடத்துகிறார், அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவங்க சென்னையில் இருக்கிறார்கள். மகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறவங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
இந்த புதிய வருஷத்துலேயும் உங்களுக்கெல்லாம் அப்பா புத்தாண்டு வாழ்த்துதலை அவர்கள் தெரிவிக்கும்படி ஸ்தோத்திரம் கேட்டிருக்கிறாங்க. ஆமென். கர்த்தரால் ஒரு சில இந்த காலத்தினுடைய சூழ்நிலையினால நாம் அப்படி பிரித்து நடத்துகிறோம். ஆமென். பிரித்து நடத்துறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆமாம். ஏன் அப்படின்னா, அப்பா இருக்கிறதுனால எனக்கு சில காரியத்தை அவங்க தான் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப விருப்பப்படுறவன். அதனால போன வருஷம் நீங்கள் எத்தனை பேர் நியூ இயர் ஆராதனை கவனிச்சிங்க தெரியல. இப்போ நான் சொன்ன வர வருஷம் நமக்கு நியூ இயர் ஆராதனை சபையில் நடக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது நடக்கலை, சபையில் தான் நடந்திருக்கு. ஏன் அதை நான் சொன்னேன்னா, எனக்குள்ள அப்போ என்ன ஒரு விருப்பம் இருந்தது, எல்லாரும் ஒன்று போல கூடக்கூடிய ஒரு பொதுவான இடத்திலே நாம் வைத்து அநேகர் கூடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நைட் ப்ரேயர், ஒரு நியூ இயரை நாம் நடத்தணும் அப்படின்னு. ஆனால் கர்த்தருக்கு விருப்பம், அவருடைய சித்தம் இப்படி தான் அப்படின்னு இருந்திருக்கு. அதை கர்த்தர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் அப்பாகிட்ட கேட்டிருக்கிறேன், இந்த புது வருஷத்தில் எப்படியாகிலும் அவர்கள் உங்கள் நடுவில் வருவதற்கு அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் விரும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்காக ஜெபிங்க. இந்த புது வருஷத்தில் கர்த்தர் கண்டிப்பாக அவர்களை கொண்டு வந்து உங்கள் நடுவில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று கூட நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், நீங்கள் வாங்க இயர் எண்டு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இருக்கு இல்லையா, அவங்க விடிகிற வரைக்கும் இருந்தாங்க. இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அங்கே 8 மணிக்கு ஆராதனை துவங்கி வழக்கம் போல் 12-1 மணி வரைக்கும் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கேயும் நைட்டு எல்லாருமே வரல, எல்லாரையும் வர சொல்லலை, ஒன்லி டவுன் பீப்புள் மட்டும்தான். அதனால கரெக்டாக அந்த ஸ்பேஸ் படி எப்படி இடைவெளி விட்டு, ஒரு பெரிய க்ரௌடெல்லாம் இல்லை, கரெக்டாக இங்கே தான் நிறைய பேர் கூடினாங்க. அங்கே கரெக்டாக அந்த போட்டிருக்க சேருக்கு மட்டும்தான் ஆட்கள், மற்றவங்களாம் நின்று கொண்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் பகலில் தான் ஆராதனைக்கு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் நேற்றும் எல்லாரும் இப்பொழுதும் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்று வராமல் இப்போ புது வருஷத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இப்போ நான் பேச ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கையை தட்டி உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய மாரநாதா ஸ்தாபனத்தின் மூலமாக, ஸ்தாபனத்தின் தகப்பன் தலைவர்களின் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இந்தியா முழுவதிலுமாய் இருக்கிற வட மாநிலத்திலே ஸ்தோத்திரம், இன்னும் ஆஸ்திரேலியாவில், இன்னும் இங்கிலாண்டில் ஸ்தோத்திரம் அண்ணனுடைய மகன் இருக்கிறார்கள். இன்னும் உலகம் எங்கிலும் இருக்கிற மாரநாதா குடும்பத்தார் சபைகளின் மூலமாக ஸ்தோத்திரம் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய மிஷனரி, நாம் தாங்கி வருகிற நம்முடைய மிஷனரி ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். தயவாக மன்னிச்சுக்கோங்க, அவருடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய அமைச்சிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ஆராதனை மிக ஸ்தோத்திரம் அருமையாக நடத்தப்பட்டிருந்தது. அது உங்களுக்கெல்லாம் காண்பிக்கும்படி அந்த ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க பாஸ்டர். அந்த இடத்துல அவர்கள் அரேஞ்ச் பண்ணி நடத்தின நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல கூடி இருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் அவங்க புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களை ஒவ்வொரு மாதமும் தாங்கி வருகிற எங்கள் தாய் சபைக்காக அதிகமாய் நன்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகையினால வட மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய மிஷனரி, நம்முடைய திருச்சபை, நாம் தாங்கி வருகிற அவருடைய ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். வட மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிற அன்பு ஐயா அப்பு ஆபிரகாம் அவர்களும் நமக்கு வாழ்த்துதலை சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நம்மளை தாய் சபை அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்கள நம்ம உதவி செஞ்சு தாங்குறோம். நம்ம ஒன்றும் பெரிய உதவி செய்வோம், மாதம் ஒரு 3000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க செய்கிற ஊழியம் ரொம்ப பெருசு. ஆமென். எத்தனை நாள் அது இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கும் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம். இந்த வருஷம் நம்ம அதை கூட செய்ய முடியலை, வெறும் அந்த சப்போர்ட் மாத்திரம்தான் பண்ணோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் தாங்கும்படி, ஒரு மாதமும் நிலுவை இல்லாமல் தாங்கும்படி உதவி செய்தார். இந்த புதிய வருஷத்திலையும் நாம் அவர்களை அதிகமாய் எந்த நிலுவையும் இல்லாமல் நாம் அவர்களை தாங்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராம். ஆமென். அல்லேலூயா.
ஆமாம். நம்ம சபையிலேருந்து அப்படின்னு பார்த்தா மிஷினரிக்கு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு 500 ஒரு 550க்குள்ளே தான் வரும் ஒரு மாதத்துக்கு. ஆமென். ஆனால் ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து வட இந்தியாவுக்கு 3000 ரூபாய் நாம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? கையை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மிஷினரிக்காக அதிகமாய் நீங்கள் கொடுத்தீர்கள், மறக்க முடியாது. அண்ணன் பால்ராஜ் அண்ணன், அதே போல ஜாய் ஸ்தோத்திரம் மிஷினரிக்காக, அதே போல சகோதரி சுகந்தி, அவங்கள அடிக்கடி பார்க்கும்போது மிஷினரின்னு அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அண்ணன் ஐசக் அண்ணன் மற்றும் சகோதரி கனகா, அது போல் சாரா அம்மா, ஸ்தோத்திரம். இன்னும் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவாக எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதில் கரெக்டாக அதை குறிப்பிட்டு ஸ்தோத்திரம் மிஷினரி அப்படின்னு அதில் குறிப்பிட்டு அதற்காக தனியாக காணிக்கை செலுத்தி தாங்கினீர்கள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றிலும் நீங்கள் அவரை கனப்படுத்தியதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், இன்னும் நீங்கள் எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் உதவி செய்தீர்கள். ஆமென். உதவி செஞ்சீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். சிலர் வந்து அந்த கவரில் இல்லாததை சிலர் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். ஆமாம். சுற்றி முற்றி பார்ப்பாங்க, இது வந்து இதில் இல்லையே அப்படின்னு அவங்களா சிலதை ஆட் பண்ணி, ஸ்தோத்திரம், அதில் அந்த பண்டிகை சில இதெல்லாம் இருக்காது, ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணி இதற்காக கர்த்தர் பேசினார், இதற்காக கொடுக்க சொன்னார் என்று ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்கள் விசேஷமாய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே விசேஷித்த பொருத்தனைகள், விசேஷ காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசமபாக இல்லாம எவ்வளோ பேர் அதிகமாய் கர்த்தருக்கு விதைத்திருக்கிறீர்கள். ஆமென். எக்ஸப்ட் டைத், தசமபாகம் இல்லாமல் அநேக காரியங்களுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் எதை நம்பி தசமபாகம் நம்ம போதிக்கிறோம், மற்றதெல்லாம் நீங்க எதை நம்பி, கர்த்தரை நம்பி நீங்கள் அதையெல்லாம் செய்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமா இன்னும் மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்க டைத்துக்கே வராம எவ்வளோ நீங்க செய்தீங்க. நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு இந்த சண்டே பத்தாது, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் நீங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்களாய், ஆமென், உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டவர்களாய், உங்களுடைய இருதயம் ரொம்ப விசேஷமானதாய், கர்த்தருக்குள்ள நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா அவருடைய காரியத்துல நீங்க வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்னு நீங்க சிறந்து விளங்குகிறதற்காக, சிறப்பாய் பணியாற்றுகிறதற்காக, அவருக்கு உண்மையாய் நீங்கள் இருந்ததற்காக, கொடுத்ததற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் இந்த புதிய வருஷத்திலையும் இன்னும் அதிக உற்சாகத்தினால கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இன்னும் நீங்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் கொடுத்து நீங்கள் ருசி பார்த்து ஆசீர்வதிக்கப்பட தெரியாதவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் கொடுக்க பழகுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு, நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தெரியல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென்.
அமுக்கி குலுக்கி பக்கத்து வீட்டில் கொட்டப்படும். நிறைய பேருக்கு பயம், நம்ம கொடுத்து ஆண்டவர் போய் பக்கத்து வீட்டில் கொட்டாருன்னா என்ன பண்றது? நிறைய பேருக்கு சந்தேகம். அல்லேலூயா. கொடுக்கிறதுல இருக்கிற சந்தேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு முற்றிலுமாய் நீக்குவாராக. நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களிடத்துல நீங்கள் அதனுடைய சாட்சியை கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எவ்வளோ எத்தனையோ அளவு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். ஆமா, பார்க்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்க. எங்கிருந்துப்பா நீங்க கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையா தெரியல, இருக்கிறத அவங்க பாட்டம் கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவு அன்பு கர்த்தர் மேல, அவ்வளவு ஒரு அளவற்ற ஒரு பிரியம். கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரம் நமக்கு ஒரு அன்பும் ஒரு பிரியமும் ஒரு மனப்பூர்வமும் இருந்தால் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். நம்மகிட்ட இல்லை 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 அப்படின்னே நம்ம இருந்தோம்னா இருக்கிறத எதையுமே நம்மளால என்ன செய்ய முடியாது. நம்மகிட்ட இல்லை, ஆனா என்ன இருக்குதோ அதை என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கிறது என்பது நம்மிடத்துல இருக்கிறதில். கர்த்தருக்கு மாத்திரம் கடன் வாங்கி என்ன செஞ்சிடாதீங்க. சிலர் காணிக்கை பகுதியில் பார்த்துருக்கீங்களா? உன் பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்க, ஏதாவது காசு வச்சிருக்கியா கேட்பாங்க. இங்கே உட்காந்துட்டு பார்த்துருக்கீங்களா? எதா இருந்தால் கூட காணிக்கை போட்டுருவோம் அப்படின்னு பக்கத்துல இருந்து இல்லை. அப்படி இந்த வயசுல கூட சிறு பிள்ளைகளுக்கு காணிக்கை இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் கொடுத்து அனுப்பி பழக்குங்க. ஆமேன். ஆமாம், சிறு பிள்ளைகளுக்கும் காணிக்கை எடுத்துட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும்னா கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் உபவாச ஜெபத்தில் உங்களோடு சொன்ன அந்த காரியத்தை நான் மீண்டுமாய் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஞாபகம் இருக்காப்பா? நான் சொன்னது அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். வர வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருப்பாரு. தயவாக அதை நீங்கள் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஞாபகம் இருக்குதா? அல்லேலூயா. வாசிங்கண்ணே. எங்கண்ணே? 23. வெரி குட். இன்னொரு வசனம் சொன்ன அதையும் சொல்லிருங்க. 34:20 உபாகமத்தில் சொன்னது. சரி, ஒன்னா வாசிங்க. 3 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 23:15. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. இந்த புது வருஷத்துல வாக்குத்தத்தம் கேட்கறதுக்கு முன்னால நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நீங்க விசுவாசிக்க முடியும்னா கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம். நீ வெறும் கையா என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ஆமேன். ஏன்னா நீ வெறும் கையா வந்தனா நான் உன்னை போஷிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீ வெறும் கையா வந்தினா நான் உனக்கு ஒண்ணுமே தரலன்னு அர்த்தம். நீ வெறும் கையா வந்தினா என் கரையில இருந்து உன் கைக்கு ஒண்ணுமே தரப்படலைன்னு அர்த்தம். ஆமேன். வெறும் கையா நீ எங்க வர வேண்டாம்னா என் சந்நிதிக்கு வர வேண்டாம். அப்போ நம்ம சந்நிதிக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஏராளமான நன்மைகளை தந்தார். அவர் நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொண்டேன். அவர் நன்மைகளெல்லாம் நான் அனுபவித்தேன். அவர் நன்மைகளெல்லாம் நான் என்ன செய்தேன்னா ஒவ்வொரு நாளும் நான் அதை நான் புசித்தேன். அவர் நன்மையிலே நான் வாழ்ந்தேன். ஆகையினாலே அவர் சந்நிதிக்கு வரும்போதும் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு பாத்திரமா நம்ம கை எப்படி வரணும்னா அவர் நன்மையோடு வர வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை சுமந்து வருகிற, கர்த்தர் தந்த நன்மைகளை நம்முடைய கரத்தில் ஏந்தி வருகிற கரமாக கர்த்தர் நம்முடைய கரங்களை எல்லாம் இந்த சந்நிதியிலே
அவருடைய சந்நிதியிலே ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஒருவேளை மாமனார் வீட்டுக்கு போகும்போது எப்படி போயிருக்கலாம்? வெறும் கையா போயிருக்கலாம். ஆனா திரும்பி அவன் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவனை கர்த்தர் வெறும் கையா என்ன செய்யல. நீங்க ஆரம்பிக்கும் போது வெறும் கையா வந்திருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க யாரையும் இதுவரைக்கும் வெறும் கையாவே வைக்கல. ஆகையினால நீங்க கர்த்தரை முதல்ல எப்படி கனப்படுத்த முடியும்னு சொன்னா, ஆண்டவரே நான் வரும்போது கோலும் கையுமா வந்தேன். நான் வரும்போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என் நிலத்துல ஆசீர்வாதம் இல்லை, என் வேலையில நன்மை இல்லை. நான் வரும்போது எல்லாம் சாபமா வந்தேன். ஆனா இத்தனை வருஷத்துல நான் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை வெறும் கையா நீங்க வைக்கல, என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். எனக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆகையினாலதான் சொல்றார், எப்பா நீ வரும்போது சந்நிதிக்கு எப்படி வர வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, அவர் சந்நிதிக்கு நம்ம இப்படி வரணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா. சிலர்லாம் நீங்க சுமந்து வர்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆரம்பத்தில் அது ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் இவங்க இவ்வளவு செய்யணும். ஆனா நான் அப்புறம் போக போக தான் நான் புரிஞ்ச, என்னை விட கர்த்தரை நல்லா அறிந்தவங்க கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும், சும்மாவே போகக்கூடாது அப்படின்னு அறிந்ததுனால அவர் சந்நிதியில வெறும் கையா வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு ஆசையும் இருக்கிறதுனால வரும்போதெல்லாம் இது கர்த்தர் செய்தார், இது கர்த்தர் தந்தார். நீங்க வருகிற உங்க கையில என்ன இருக்கணும்னா, கர்த்தருடைய நன்மை எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மையோடு தான் நீங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே இல்லாத ஆளுதான். ஆனா அவரை தேடுறதுக்கு முன்னால கர்த்தர் என்னை இப்ப என்ன வெறும் கையா என்ன செய்யல. கர்த்தர் என்னை வெறும் கையா வைக்கவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆமா. யாரும் ஒருவேளை நீங்க வேலைக்கே போகாத ஆளா கூட இருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா வெறும் கையா விட்டுருக்க மாட்டார். உங்க தாய் மூலமாக, உங்க தகப்பன் மூலமாக கர்த்தர் உங்களை போஷித்திருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்தி இருப்பார். உங்களுக்கு என்ன இருக்குதோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்தாரோ அவருடைய நன்மைகளோடு நீங்கள் வர பழகுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க சந்ததி இந்த பூமியில ஆண்டவர் உயர்ந்திருக்கும்படி செய்வார். நிறைய பேர் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம அடையாளம் இல்லாம ஏன் போனாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியல நம்ம எப்படி வரணும். ஆண்டவர் கேட்டுக்கொண்டார், நீ வெறும் கையா என் சன்னதிக்கு என்ன செய்ய வேண்டாம்னா வர வேண்டாப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நீ வெறும் கையோட ஆமென், நீ என்ன செய்ய வேண்டாம், துக்கப்படுத்த வேண்டாம். இத சொல்லும் பொழுது வெறும் எதுவும் காணிக்கை பற்றி மாத்திரம் இல்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, காணிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இந்த வாரத்தை நான் சந்நிதிக்கு வரேன்னா கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்தார், கர்த்தர் நான் போகும்போது என்னை காத்தார், அந்த இருதயத்தோடு வரணும்னு ஆண்டவர் சொல்றார். வெறும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெளிப்படையான காணிக்கை மாத்திரம் அல்ல, என் இருதயம் எப்படி இருக்கணும்னா காணிக்கையினால நிரம்பி இருக்கணும், என் சிந்தை காணிக்கையால நிரம்பி இருக்கணும். கர்த்தர் என்னை ஜீவனோடு காத்தாரு. இந்த ஒரு வாரம் நான் பார்த்தேன், ஸ்தோத்திரம். இந்த ஒரு வாரம் நான் போயிட்டு வரும்போது எத்தனை விபத்து, எத்தனை ஆபத்து, எத்தனை அழிவு. ஆனா கர்த்தர் என்ன அவர் சந்நிதியில கொண்டு வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் அதையெல்லாம் நினைக்க வைத்து, அப்பா நான் உமக்கு எப்படி ஆண்டவரை நான் காணிக்கை செலுத்துவேன், நீங்க என் கையை அவ்வளவாய் நிறைத்திருக்கிறீங்கப்பா, என் இருதயத்தில் அவ்வளவாய் நிரம்பி இருக்கிறீங்கப்பா, ஏராளமான நன்மைகளை நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல கேட்டுக்கொள்றது வெறும் கையாய் வர வேண்டாம். நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க நேரா கானாவூருக்கு வாங்கல, ஸ்தோத்திரம். அங்க இயேசுநாதர் போய்
அற்புதம் எப்படி செய்தார்? அவர் கையை வச்சு ஏதாவது பண்ணாரா? சொல்லுங்க. அங்க வந்து ரசம் தீர்ந்து போச்சு, கல்யாண வீடே இப்ப கேலி கிண்டலாயிரும். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க தெரிஞ்சது, அழைத்த அத்தனை பேருக்கு என்ன கொடுக்க தெரியல? சாப்பாடு கொடுக்க தெரியல, சோறு கொடுக்க தெரியல அப்படின்னு பேசுறதுக்காகவே ஒரு கூட்டம் என்ன செய்யும்? இருக்கும். வருமா? அப்படி பேசுறதுக்காக வரும். ஆமென். எல்லாரையும் கூப்பிட தெரிஞ்சது, எல்லாரையும் கூப்பிட தெரிஞ்ச ஆளுக்கு கூப்பிட்ட நம்மளை சரியா என்ன பண்ண தெரியல? உபசரிக்க தெரியல. சரியா நம்மளை வந்து கவனிக்க தெரியல. சரியா நம்மளுக்கு வந்து ஆகாரம் கொடுக்க தெரியல அப்படின்னு அங்க சலசலப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ஆனா தேவன் வந்து அவங்க தாய் சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த மாதிரி குறைவா இருக்குப்பா அப்படின்னா கர்த்தர் எதுல இருந்து அற்புதம் செஞ்சார்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுல இருந்த சாடி. அந்த சாடி எங்க இருந்தது? தேவன் ஐயோ தள்ளு அப்படின்னு அவர் எங்க இருந்த கொண்டு வரல. எங்க இருந்தது? கல்யாண வீட்டுல இருந்த ஜாடி. அல்லேலூயா. அந்த கற்சாடி யார் வீட்டுல இருந்தது? தண்ணி யாரோடது? ருசி மாத்திரம்தான் கர்த்தருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றத செஞ்சுட்டா கர்த்தர் அதை வந்து ருசியாக்கிடுவாரு. அது முந்தினதை விட எல்லாரும் பேசத்தக்கதாய் கர்த்தர் மாற்றி விடுவார். நான் கர்த்தருக்கு வெறும் கையாய் வந்த காலத்தை விட ஆண்டவர் அவர் செய்த நன்மைகளோடு நான் நடக்க ஆரம்பித்து விட்டால் என் வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாறும். என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். என் வாழ்க்கையை கர்த்தர், என் வாழ்க்கையின் தரத்தை தேவன் உயர்த்துவார். ஆமென். நான் சொல்லுவேங்க, எத்தனையோ கிராம சபைகளை கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அறிவினால நிரம்பின எத்தனையோ சபைகளை விட ஆண்டவரை உள்ளத்துல, அவருடைய வேதத்தை அப்படியே பைபிளை படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் உள்ளத்துல ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும், வெறும் கையா வரவே மாட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள வந்து நல்லா உயர்த்தி அவங்க நிலைமையை கர்த்தர் வந்து நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் கொஞ்சம் அறிவு இருக்கிற இடத்துல தான் ஸ்தோத்திரம் என்ன ஆயிடுதுன்னா, கால்குலேஷன் வந்துடுது. கொஞ்சம் வந்து படிப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து ரொம்ப சில காரியங்கள். ஆனா எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காம கர்த்தரை கண்மூடித்தனமா நம்பி கர்த்தருக்காக செய்கிறதுல அவர்கள் ருசி பார்த்ததுனால கர்த்தர் அவர்களையும் வாழ வைத்திருக்கிறார். அவர்கள் சந்ததியையும் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆகையினால இந்த 2021 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை புது வருஷத்துக்கு ஏற்கனவே கடந்த உபவாச நாட்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு தந்தது. ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அநேகர் இன்னைக்கு எப்படி வர்றாங்க என் சந்நிதிக்குன்னா, வெறும் கையாவே வந்துட்டு இருக்காங்க. என் சந்நிதிக்கு எப்படி வர்றாங்க? வெறும் கையா வராங்க. அவங்க கையில என் அற்புதம் இல்லை, நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, என்னை குறித்த எனக்கான ஒரு ஸ்தோத்திர காணிக்க இல்லை, நன்றி காணிக்க இல்லை. அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா எம்டியா வருது. என்னால் நான் செய்த நன்மையினால் அதை சுமந்து வருகிற ஒரு கரத்தை நான் அவர்களிடத்தை பார்க்கவே இல்லை. இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கரம் மாத்திரம் வெறுமையாய் வராமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வருமானால், வெறும் கையாய் வராமல் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே வருமானால், ஹல்லேலூயா, இந்த 2021 கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமை விளங்க செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்கிற கிரியைகளில் அவரும் மகிழ்வார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். தேங்க்யூ. அடுத்த வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 24:34-20. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் வெறும் கையோடு ஒருவனும்
என் சந்நிதியில் வெறும் கையோட என் சந்நிதியில் ஒருவனும். அங்க ஆண்டவர் ரெக்வெஸ்டா கேட்டவரு இங்க 34:20 சொல்றாரு, வெறும் கையோட என்ன செய்யக்கூடாதுன்னா வர. ஆமென். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெறும் கையின்னு சொல்றதுனால நீங்க வேற விதத்துல ஆண்டவர் பாஸ்டர் 1ஆம் தேதி அதுமே நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, நீங்க ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க கை வெறும் கையா அவருடைய சந்நிதியில என்ன செய்யக்கூடாது. ஆமே. அதனாலதான் இங்க ஆராதிக்கும் பொழுது நம்ம கரங்களை எல்லாம் என்ன செய்யறோம், கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லும்போது கை என்ன செய்யறாங்க. நிறைய பேருக்கு உயராது, பார்த்திருக்கீங்களா? உண்மையிலே அண்ணா சிரிக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த கை கூட என்ன செய்யுதுன்னா உயராது. நான் கர்த்தர் சொல்றாரு, என் சந்நிதிக்கு நீ வெறும் கையா என்ன செய்யாத, வரக்கூடாதுப்பா. ஏன்னா என் கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் கரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் கரத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சோ இந்த பூமியில என் கரம் அவரால் பலப்பட்டிருக்கிறது. அவருடைய பலனை பெற்றிருக்கிறது. அவருடைய பலனை அனுபவிக்கிறது. ஆகையினால இங்க வரும்போது அவர் சந்நிதியில வெறும் கையா வந்துடவே கூடாது. முழுவதுமாய் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இதுவரை என்னை நடத்தினவர் நீர்தான். எனக்கு என் சரீரத்துக்கு வெறும் கைதான் இருக்கு, ஆனா இந்த கையை பலத்தால நிரப்பினது நீர். இந்த கையை நல்ல வேலையால நிரப்பினது நீர். இந்த கையை நல்ல வருமானத்தால நிரப்பினது நீர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியம் நல்லா செய்துட்டு இருக்கும் போது பாலராஜ் அண்ணன்கிட்ட அதை கொடுத்து, இல்லை நீங்க உங்க கையினால அதை செய்யுங்க அப்படின்னு. அண்ணன் எவ்வளோ மறுத்தாங்க. இல்லை நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல நீங்க செய்யுங்க. இது நல்ல சுறுசுறுப்பான கரம், இது நல்ல வேலை செய்யற கரம், இது நல்ல வருமானத்தை குடும்பத்துக்கு சேர்க்கிற கரம், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். இது உங்க கரத்தினால போகும்போது ஒரு சின்ன அப்படி ஒரு விசுவாசம் தான். ஆமா, உடனே பாஸ்டர் இப்படிலாம் நம்பிக்கை இருக்கா, நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க. ஆனா உள்ளத்தை நான் பார்க்கிறேன் இல்லையா. ஸோ அதனால சொன்னேன், நீங்க அதை செய்யுங்க. ஏன்னா அந்த கரத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தருக்காக கொடுத்து நிறைய பேர் நினைச்சா கர்த்தர் கொடுத்து என் கை வீக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. நீங்க கேட்டு பாருங்க கொடுக்கிறவங்கள. இல்ல, கர்த்தர் கொடுக்க என் கரம் பலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல நான் என் கரத்தை மகிமையோடு கொண்டு வர என் கரத்தை அவர் பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். என் கரம் தேவனால் வல்லமையால் நிரம்புகிற கரமாய் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது கரத்தின் கிரியை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அநேகருக்கு இதனுடைய ரகசியம், இந்த சீக்ரெட்டை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், கர்த்தரால் நன்மையை அனுபவிக்கிற கரம். கர்த்தர் தான் இந்த கரத்தை போஷித்து என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். சோ எல்லாம் அவருடைய நன்மைகளை அனுபவித்த இந்த கரம் அவருடைய சந்நிதியில எம்டியா வர்றத, ஒண்ணுமே இல்லைன்னு நிக்கிறத கர்த்தரால சகித்து கொள்ளவே முடியல. அதனால சொல்றாரு, வெறும் கையோட வந்துட கூடாது. வேண்டான்னு சொன்னவர், கூடாதுன்னு சொன்னவர், மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல அவர் விரும்புகிறார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. சொல்லுங்க, உபாகமம் 16:17 வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில், நல்லா கவனிங்க, எப்படி வராம
ம் 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 கரங்களை தட்டி கர்த்தரை மயம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு, நல்லா சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு, இப்ப நான் வரணும், வெறும் கையா வரக்கூடாது அப்படின்னு நான் என் கையை காணிக்கையோட நான் வரணும்னா எப்படி வரணும்னா, பிரான்சிஸ்க்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் வர தேவையில்ல. கர்த்தர் எனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்தா அவர் வருவாரு. அவங்க அப்பா தலைமை ஆசிரியர், அவங்க அம்மா தலைமை ஆசிரியர், அவரு பெரிய பலத்த கை அவருக்கு உண்டு. ஆனா அது அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர் வருவாரு. ஆனா எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து எனக்கு ஒரு தகுதியை தந்திருக்கிறார். நான் கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ, என்னை ஆசீர்வதித்தற்கு தகுந்தது போல நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கடன் வாங்குறதுல எல்லாம் தசம்பாங்க கொடுத்திருக்கீங்க? ஆமென். ஆமா, எனக்கு அதுல எல்லாம் ரொம்ப யோசிக்க முடியல. குடும்பத்தின் தேவைக்காக ஒரு லோன் போடுறாங்கன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் காலத்துல நீங்க அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய. ஆமா, இந்த மகனுக்கு திருமணம், குடும்பத்துல வீடு கட்டுறோம், எவ்வளவு தேவை இருக்கு. புருஷனும் மனைவியும் என்னமா பிளான் பண்ணி, எவ்வளவா பாடுபட்டு, என்னென்னமோ யோசனை பண்ணி அப்படி இப்படின்லாம் லோனை போட்டு, ஸ்தோத்திரம், லோனை போட்டு வீடை கட்டுவாங்க. லோனை போட்டு பையனுடைய திருமணத்தை பண்ணுவாங்கன்னா, முதல்ல லோனை போட்டதுலன்னு தசம பாகத்தை தூக்கிட்டு எங்க வராங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க. நமக்கு மனசு வந்துற, கை தட்டுறாதீங்க. இப்ப கூட மனசு அவ்வளோ வரல. எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்கயா. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு இந்த லோன் கிடைக்க செய்தாரே. ஒருவேளை பின்னாடி எப்படி இருக்கும் சூழ்நிலை தெரியும். ஆனா இப்ப கர்த்தர் தந்தார். லோன் வாங்கினதுல இவ்வளவு லோன் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு அதுல தசம பாகம். ஜீசஸ் கர்த்தர் செய்தார். ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மையை சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். ஆமென். ஆச்சரியமா இருக்கா இல்லையா உங்களுக்கு? எனக்கே இருக்குன்னா உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? ஆமென். லோனே நம்ம எதுக்குங்க போடுறோம்? நம்ம தேவைக்கு, நம்ம அவசரத்துக்கு தான் என்ன செய்யறோம். ஆனா அதுலயும் தசம பாகம் கொடுக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வருது? அப்ப நான் நினைக்கிறேன், கர்த்தர் என்னை விட மேன்மையா அப்படிப்பட்ட உள்ளத்துல, இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பாருங்க, அந்த மாதிரி உனக்கு தேவன் தருகிற, உன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தக்கதாக ஒவ்வொருவரையும் நான் சொல்ல முடியும். அநேகர் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த வருடத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஏங்க கர்த்தர் உங்களை ஒரு நாளைக்கு, என்னால இந்த நாள்ல ஒரு 100 ரூபாய் 200 தாங்க சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னா, நீங்க கரெக்டா அதுல கர்த்தருக்கு எப்படி இருங்க. நீங்க கொஞ்சத்துல எப்படி இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் தரும் போதே அந்த கொஞ்சத்துல நீங்க யாரா மாறுங்க. கொஞ்சம் கொடுக்கும்போது அநேகருடைய சிந்தனை, கர்த்தர் நிறைய தரட்டும். நம்ம ஆண்டவருக்கு சில பேருடைய எண்ணத்துல இருக்கு, உண்மை, நமக்கு ஆண்டவர் நிறைய தரட்டும், நமக்கு ஆண்டவருக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சமா வரதெல்லாம் நம்ம வாயில என்ன செஞ்சுக்கிறோம்?
ஆனா அவங்க உள்ளத்துல கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? இல்ல, கர்த்தருக்கு நிறைய செய்யணும், பெருசா செய்யணும். இல்ல பிரதர், அப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கான மெத்தடே இல்ல. அப்படி ஒரு வழியவே கர்த்தர் வைக்கல. கர்த்தர் உனக்கு கொஞ்சம் கொடுத்தார்ல, அப்புறமா நீ அவர்கிட்ட முட்டி மோதி உபவாசித்து கட்டி அழுது புரளும் போது ஆண்டவர் அதை தான் சொல்லுவார். எப்ப நான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் இல்லையா, அந்த கொஞ்சத்துல உன்னிடத்துல எதிர்பார்த்த அந்த உண்மை, உன்னுடைய கரம் என்னிடத்துல வெறுமையாய் வந்திருக்க கூடாது, ஆனால் அந்த கொஞ்சத்துல உன் கரம் அநேக முறை வெறுமையாய் 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 வந்ததனுடைய வேதனை, என் கரம் இன்னும் உன்மேல் அமராமலே இருக்கிறது. ஆனா கொஞ்சத்துல உண்மை, இன்னைக்கு நீ அநேகத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் உன்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சத்துல தான் உண்மை. ஆமென். ஒரே ஒரு சைக்கிள் தான் ஆரம்ப காலத்தினுடைய ஊழியம். அந்த சைக்கிள் ஆண்டவர் கண்ட உண்மை. என் தகப்பனுக்கு சென்னையில ஊழியருடைய கருத்தரங்களை கர்த்தர் ஒரு 3 சக்கர வாகனத்தை அநேக வருஷத்துக்கு பிறகு தேவன் தந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த சைக்கிளை விருத்தாசலத்தில் டாக்டர் மதன் மோகன் ஐயா அந்த சைக்கிள் அப்பா உட்கார வச்சு கொண்டு போயிருக்காங்க. மோசஸ் பிரதர்னு ஒருவர் இருந்தார், மிட்டாய் கிடக்கார். நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கு மூத்தவங்களுக்கு தெரியும். இப்படி அநேகர், எத்தனையோ பேர் சைக்கிள் அதுல முடிஞ்சவர் கடைசியா என் கிட்ட எண்டாகிற அளவுக்கு அந்த சைக்கிள் இருந்தது. நான் பெரியவனாகி அந்த சைக்கிளை நான் எங்க அப்பாவை டபுள்ஸ் அடிக்கிற வரைக்கும் அந்த சைக்கிள், எத்தனை பேர் நம்புவீங்க? எனக்கு டபுள்ஸ் அடிக்க எனக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாங்கன்னா, எங்க அப்பா இங்க கண்டப்பங்குறிச்சியில் இறங்கிடுவோம். நானும் அப்பாவும் அந்த கண்டப்பங்குறிச்சியில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அங்க போய் ஒரு வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டு என்னை நம்பி ஓட்ட விட்டுட்டு எங்க அப்பா உட்காருவார். எனக்கு சைக்கிள் இங்க போக எங்க அப்பா உட்கார்ந்த சைக்கிள் இப்படி தூக்கும். அது தூக்கும் போது ஓங்கி ஒரு அடி அடிப்பார் தலையில. எனக்கு அவளை நான் சின்ன பையன், ஆனாலும் அழுத்த சொல்லுவார். எவ்வளவு தூரம் எனக்கு ஓட்ட தெரியாத இடத்தெல்லாம் எத்தனையோ தூரம் நடந்து வந்திருக்கிறார். எனக்கு தெரியும், என் தகப்பன் என்னோடு நடந்து வந்ததை நான் அறிவேன். சாதாரண ரோட்ல இல்லைங்க, அந்த கண்டபகுறிச்சிலேருந்து இந்த நல்லூர் ரோட்ல என்னை நம்பி வந்துருவாரு. எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மேல மிதிக்க முடியாது பெடல், ஆனா அதை கொஞ்சம் முடிகிற வரைக்கும் பொறுத்து பார்த்து, முடியாத நேரத்துல கொஞ்சம் தூரம் நடந்தே வருவார் அந்த கேரியரை பிடிச்சிட்டு. கர்த்தர் அந்த உண்மை தாங்க இன்றைக்கு நாங்களும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அந்த சின்னதுல, அந்த கொஞ்சத்துல தாங்க உண்மை. கர்த்தர் இன்றைக்கு இவ்வளவு தூரம் இன்றைக்கு எல்லாரும் பார்க்கறாங்க. பாஸ்டர் பங்கனுக்கு என்னங்க, அவர் வால்ஸ்வாகன் கார்ல சுத்துறாரு, போறாரு, வராரு. இல்லைங்க, நிறைய பேருக்கு வால்ஸ்வாகன் இப்பதான் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி காண்பித்த ஒரு சின்னதுல, ஒரு கொஞ்சத்துல இருந்த அந்த உண்மையினுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு அந்த உண்மையின் ஊழியம் தெரியாது, வளர்ச்சியின் ஊழியத்தை அநேகர் பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பாக தேவன் கண்ட ஊழியம் அநேகரின் பார்வைக்கு இல்லை. ஆனா பார்த்த அநேகருங்க இருக்கிறாங்க, அநேகருக்கு தெரியாது. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அந்த வண்டிக்கு அப்புறம் ஒரு கார் கர்த்தர் கொடுத்தார். ஆனா நான் வரும்போது என்னை கொண்டு போய் நிறுத்தி முழுசும் ஒரே நெட் கேஷா, அப்பா ஊன்னு சொல்லியிருந்தா புதுசு வாங்கியிருப்பாங்க அன்னைக்கே. அப்பா ஒத்துக்கல, பெருசு நம்ம பயன்படுத்தினது இல்லை, இதை யார் ஓட்ட முடியும், இவ்வளவு பெரிய காரை யார் செய்வா, யார் பராமரிப்பா அப்படின்னு அப்பா பயந்து வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ஒரே நேரத்தில் 7 லட்சம் ரூபாய் மொத்தமா கொடுத்து ரெடி கேஷ்ல எனக்கு கர்த்தர் கார் வாங்கி கொடுக்க உதவி செய்தார். ஏங்க நான் யோசனை பண்ணி பண்ணி பார்க்கிறேன், இதற்கான தகுதி, இதற்கான 1% நம்மகிட்ட இல்லை. இதுல இன்றைக்கு நான் டிராவல் பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, இதற்கு பின்னாடி ஒரு சின்னதுல, ஒரு ஆரம்பத்துல கர்த்தர் அழைத்த அழைப்புல அந்த கண்ட உண்மை, அந்த சந்ததி வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்களில் வருகிறது. ஓ ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் செழிப்பாய் வாழ்கிறதுல உங்கள் கண்கள் மகிழும். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறதுல
கர்த்தருடைய மகிமை விளங்கும். உங்க பிள்ளைங்க உயர்ந்து போகும்போது சொல்லுவீங்க, 2021 கர்த்தர் சொன்னார், மகிமை விளங்கும்படி செய்வேன். காபாதா ராலா பாபா ரோத்தியாம் தலாராபா ரேமா மஹாரா தலா பாபா. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்னதுல உண்மைங்க, அந்த கொஞ்சத்துல உண்மை அவசியம். 2021 கர்த்தர் துவக்கத்திலேயே பேசுறாரு, வெறும் கையா வேண்டாம்பா, நீ வெறும் கையா வந்துடக்கூடாது. நீ ஏன் வெறும் கையா வர, ஏன் வரக்கூடாது நான் சொல்றேன்னா, நீ நினைக்கிற எனக்கு பெருசா செய்யணும்னு இல்ல. நான் உனக்கு ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பத்துல உனக்கு கொடுக்கிற கொஞ்சத்துல நீ உண்மைய பழகணும். கர்த்தர் என்னை எதுல பழக்க வைக்க விரும்புறார்னா, எனக்கு தந்து என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றவே அவர் விரும்புகிறார். ஏன்னா கர்த்தர் என்ன வழி வச்சிருக்கிறார்னா, உண்மை உள்ள மனுஷனால மட்டும்தான் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உண்மையான மனுஷனை மாத்திரம்தான் கர்த்தர் ஒரு கம்ப்ளீட் பிளஸிங் குள்ள கொண்டு வர முடியும். இல்லனா அரவர ஆசீர்வாதம் தான், இல்லனா காலம்பூரா கடன் தான், இல்லனா காலம்பூரா ஏதோ ஒரு காரியத்துல அப்படியே இருப்போம், வாழ்வோம். அப்படின்னா போயிருவோமா? இல்ல, இருப்போம். எப்படி இருப்போம்னா, ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இல்லாம, ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லாமலே நம்ம காலத்தை என்ன செய்வோம்? நம்மளும் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் அப்படின்னு நம்ம